In this, we will see about pricing of materials issue, FIFO, first in, first out method. Now, what is this first in, first out is? This is a inventory. இது வந்து ஒரு stock inventory method. இப்போ என்னன்னா receive ஆன goods, அதாவது first purchase ஆன goods first sold பண்ணிடணும். அதான் அதோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இஸ் வந்த ஃபர்ஸ்ட் எது வருதோ அந்த கூட்ஸை வந்து நான் இஷ்யூ பண்ணினேன், எது வித்துறணும். அதுதான் வந்து பேசிக் இதோட ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மீனிங். திஸ் இஸ் ரிலேட்டட் டு அக்கௌண்டிங் மெத்தட் விச் இஸ் இன்வென்டரி, அதாவது ஸ்டாக் ஓரியன்ட் மெத்தட்ல வந்த கூட்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ ஆர் எது ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அந்த கூட்ஸை நான் ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பிடுறேன், செல் பண்ணிடுறேன், இஷ்யூ பண்ணிடுறேன். So this is from TS Reddy textbook. One of the sum I have taken a very small simple sum. First in first out method la prepare a stores ledger. So இதுல வந்து date mention பண்ணிருக்காங்க. Receipts is nothing but எது வந்திருக்கு, எது goods received னு கூட நம்ம எழுதலாம். Okay, receipts. Issue வந்து material requisition number அப்படின்னு சொல்லுவோம். அதாவது issue பண்ணிருக்கோம், எவ்வளோ issue பண்ணிருக்கோம். So we'll see how to do this sum. So this is the format: date, particulars, receipt. Receipt சொல்லலாம், receipts சொல்லலாம், but actual pronunciation பார்த்தீங்கன்னா receipt. Then issue and last one will be balance. So இதில் எவ்வளோ quantity வந்திருக்கு, அவங்களோட அதோட ரேட் பர் யூனிட், சேம் வே நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ திஸ் வில் பி மூவிங் அக்கார்டிங் டு த டேட் வைஸ் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மார்ச் 1st. Okay, so March 1st is receipt vandirukku. I'll say receipts, okay, which is 600 units. So which means goods received. So எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 600 units and rate per unit is 5. So 600 into 5. இந்த calculation just நான் காமிக்கிறேன். So இது நம்ம எழுதணும் தேவையில்லை. 600 into 5 is 3000. Okay. Issue எதுவுமே பண்ணல. So what will be the balance is that amount 600 into 5 per each. So 3000. 3000 எப்படி வந்தது? 600 into 5. Okay. Next date. Next 16th. 16th March என்ன இருக்கு? Again 400 goods வந்திருக்கு. So GRN number, goods received number 400 units into 6 per unit. So you will arrive at 2400. எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ நம்ம பேலன்ஸ் எப்படி எழுதுவோம்னா, ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 600 இருக்கு, 5 ஈச், 6 into 5 3000. செகண்டா நியூவா இன்னொன்று என்ன வந்திருக்கு, 400 யூனிட்ஸ், 6 rupees ஈச், 2400. எவ்ரி டேட் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. நான் அந்த பிளாக் கலர் லைன்ல ட்ரா பண்ணிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டா உங்களுக்கு அது புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் மிஸ் பண்ணிட மாட்டீங்க வேல்யூஸ். நெக்ஸ்ட் டேட், நெக்ஸ்ட் வந்து 20th March. 20th March என்ன ஆயிருக்குன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இஷ்யூ வந்து நம்ம MR சொல்லுவோம், மெட்டீரியல் ரெக்வசிஷன் நம்பர். ஸோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கூட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 500. ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணணும், திஸ் இஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், FIFO மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 600 இருக்கு, 600 யூனிட்ஸ், அதோட ரேட் பர் யூனிட். சேம் வே செகண்ட் ஸ்லாட்ல 400 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட தேவையே நான் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும், 500 யூனிட்ஸ். இப்போ போய் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல பார்க்கணும், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட். என்கிட்ட 600 இருக்கு, பட் நான் இஷ்யூ பண்ண போறது 500 தான். ஸோ பண்ணலாமா? எஸ், 500 into 5, that comes to around 2500. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 600 இருக்கு, ஆனா நான் அதுல 500 இஷ்யூ பண்ணிட்டேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், 100 தான் இருக்கும். 100 குவான்டிட்டி, ஐ மீன் 100 குவான்டிட்டி, ரேட் பர் யூனிட் இஸ் 500. செகண்ட் ஸ்லாட்ல நான் டச்சே பண்ணல, அந்த செகண்ட் ஸ்லாட்ல இருந்து நான் எதுவுமே கொடுக்கல, அதனால நான் அப்படியே அந்த அமௌண்ட்டை எழுதிடுவேன். ஓகே, கிளியர் till this. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 அன்னைக்கு என்ன இருக்கு, 400 யூனிட்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ கூட்ஸ் ரிசீவ்ட் நம்பர் 400 யூனிட்ஸ் அண்ட் ரேட் பர் யூனிட் இஸ் 7 ஈச். மல்டிப்ளை பண்ணா 2800. இந்த 2800 எப்படி வந்தது, 400 into 7. எந்த இஷ்யூமே பண்ணல. இப்போ என்னோட பேலன்ஸ் என்னவா இருக்கும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 100 யூனிட்ஸ் இருக்கு, 500 ஈச். ஸோ தட் கம்ஸ் டு அரவுண்ட், சாரி 5 per unit, 500 அமௌண்ட் பேலன்ஸ். செகண்ட் ஸ்லாட்ல 400 இருக்கு, 400 6
per unit. So that comes to around 2400. இப்போ புதுசா இப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு இவ்வளவு உள்ள வந்திருக்கு எனக்கு 400 வந்திருக்கு 7 per unit. So 2800. ஓகே இதுதான் 3 வந்திருக்கா இதுதான் பேலன்ஸ் இப்போ எனக்கு. நெக்ஸ்ட் டேட் இப்போ நெக்ஸ்ட் டேட் என்னன்னா 23rd. ஓகே ஸோ 23rd அன்னைக்கு கூட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் எம்ஆர் நம்பர் ரெசிப்ட்ஸ் உள்ள வரல. ஸோ இஷ்யூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 100 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ மொத்த 100மே நான் கொடுத்துடுவேன். அதோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் per யூனிட்டோட அமௌண்ட். ஸோ 500 ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்லாட். ஸோ இப்போ நான் நோட்ஸ் இங்கே எழுதுறேன் 600 யூனிட்ஸ் நான் இஷ்யூ பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 100 தான் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். செகண்ட் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா 400 யூனிட்ஸ் per யூனிட் வந்து 6. ஸோ அதையும் கொடுத்துடலாமா 400 6 2400. ஓகே 400 யூனிட்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலாக நான் 600 தரணும். நான் 100 தந்துட்டேன் 400 தந்துட்டேன். ஸோ 500 ஆயிடுச்சு. பேலன்ஸ் 100. ஸோ அதை நான் இப்போ தேர்ட் ஸ்லாட்ல இருந்து எடுக்கிறேன். ஸோ தேர்ட் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா 400 யூனிட்ஸ் 7 per யூனிட் இருக்கு. அதுல இருந்து நான் பேலன்ஸ் ஒரு 100 எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ திஸ் ஹவ் ஐ ஹவ் இஷ்யூட். டோட்டலாக 600 இஷ்யூ பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 100 இருந்தனால அதை ஃபுல்லாமே இஷ்யூ பண்ணிட்டேன். அதோட per யூனிட்டோட அமௌண்ட் சேமே செகண்ட் ஸ்லாட்ல 400 தான் இருந்தது. அதையும் இஷ்யூ பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்லாட் 100. ஸோ அதையுமே நான் இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது 600 வந்துருச்சு. இப்போ என் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். செகண்ட் ஸ்லாட் அதுவும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். தேர்ட் ஸ்லாட்ல 400 யூனிட்ஸ் 7 per each 2800 இருந்தது. ஆனால் அதில் நான் 100 கொடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 300 யூனிட்ஸ் 7 per each. That will be amount 2100. ஒரு டேட் முடிஞ்சிட்ட பிறகு just draw a line like this so that it will be easy for you. Next one is date 25. 25 அன்னைக்கு என்ன இருக்குன்னா கூட்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ கூட்ஸ் ரிசீவ்டு ஜிஆர் போட்டுக்கோங்க. ஜிஆர்என் நம்பர். ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 200 யூனிட்ஸ் 8 per each. That comes to around 1600. இப்போ என்னோட பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 300 into 7 per each. நியூவா இப்போ உள்ள வந்திருக்க 200 into 8 1600. Now draw a line. Okay. Next date 31st date. 31st அன்னைக்கு 200 யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். இஷ்யூ ஆயிருக்கு. இஷ்யூனா எம்ஆர்என் நம்பர். ஸோ இஷ்யூல 200 யூனிட்ஸ் நான் இஷ்யூ பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லாட்ல என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 300 இருக்கு. என்னால் அதில் 200 கொடுக்க முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ். அதோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் 1400. ஸோ 300ல 200 போயிடுச்சு. அந்த ஸ்லாட்ல இருக்க இது போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100 யூனிட்ஸ். அதோட ரெஸ்பெக்டிவ் per யூனிட்டோட வேல்யூ 700. செகண்ட் ஸ்லாட்ல நான் தொடவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே நான் கொடுத்துட்டேன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட். இதோட முடிஞ்சிருச்சா? இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. Now closing stock how you will identify is இந்த பேலன்ஸ்ல தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ எவ்வளோ இருக்கு பேலன்சஸ்? total add up these units. So 300 units இருக்கு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2300. இதை add up பண்ணா ஓகே 100 plus 200 will be 300 and 700 plus 1600 will be 2300. இதுல per unit ஆன வேல்யூ நம்ம எழுத முடியாது. why? because ஒரு இதுவுமே இங்க பார்த்தா 7 இருக்கு, இங்க பார்த்தா 8 இருக்கு. டோட்டலா நம்ம இதுக்கான வேல்யூ நம்ம என்னன்னு தெரியாது. so your closing stock will be 300 units at rupees 2300. okay so this is how you will calculate FIFO method. ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்லாட்ல வரதெல்லாம் கொடுத்துட்டே வரணும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது உள்ள வருது, எது ஃபர்ஸ்ட் உள்ள வருது அதை ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பிடணும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். தேங்க்யூ.